யாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. இந்த மாதம் முழுவதும் நம்ம ஜெப மாதமாக எடுத்து கொண்டிருப்பதினால் இந்த வாரத்தில் இந்த சங்கீதம் 42 ஒரு ஜெபமாக தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த சங்கீதத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது கேராகின் புத்திரர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். நீங்கள் மேலே வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 42 கேராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதல்ல, கேராகின் புத்திரரால் எழுதப்பட்ட சங்கீதம் இது. அதில் ஒரு நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது தெரியும், இது ராக தலைவனாகிய கேராகின் புத்திரரால் எழுதப்பட்டது. யார் இந்த கேராகின் புத்திரர்? உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது மோசேக்கு எதிர்த்து நின்றவர் யாருன்னா இந்த கேராகின் புத்திரர். கேராகும் அவனோட இருந்த ஜனங்களும் சேர்ந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். அதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்று பூமி 2ஆக பிளந்து அவளை என்ன பண்ணிருச்சா, விழுங்கி போட்டது என்று வசனத்தில் பார்க்கணும். அந்த கேராகினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த கேராகின் புத்திரர். அவர்கள் என்ன பண்ணுறார்களா, இப்பொழுது தேவனை ஆராதிக்கிற வொர்ஷிப் லீடர்ஸாக இருக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த தேவாலயத்தில் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 42. நம்ம சங்கீதத்தை அதிகமாக பாடல்களாகவும் பாடலாம், ஜெபங்களாகவும் ஏறெடுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த சங்கீதம் 150 சங்கீதமும் அந்த காலகட்டத்தில் பாடல்களாக பாடப்பட்டவைகள். இவை எல்லாமே பாடல்களாக பாடினார்கள் ஜனங்கள். இன்றைக்கி நமக்கு லிரிக்ஸ் மட்டும்தான் வேதத்தில் இருக்குது, டியூன் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய பாடல்கள் ஃபாதருடைய பாடலில் பார்த்தீங்கன்னா சங்கீதத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பார், பாடலாக ஃபாதர் எழுதியிருப்பாங்க. இப்படி பல சங்கீதங்களை நாம் பாடல்களாக பாடுகிறோம். இந்த சங்கீதத்தை எடுத்தோன்னா பாட்டு இருக்குது, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல், அந்த 2-3 பாட்டு இருக்குது இந்த சங்கீதத்தை வைத்து. இப்படி சங்கீதங்களை பாடல்களாக நாம் பாடுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் சங்கீதங்களை ஜெபங்களாகவும் நாம் பார்க்க வேண்டும். இதை ஒரு ஜெபமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருக்குது. சங்கீதம் 42 கற்றுக்கொள்ள அநேக காரியங்கள் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வேகமாக இந்த வாரத்திற்கு நமக்கு தேவையான வார்த்தையை தேவன் நமக்கு தரட்டும். இந்த சங்கீதத்தை ஒரு ஜெபமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 4 பகுதிகளாக இந்த சங்கீதத்தை நம்மால் பிரிக்க முடியும். முதல் பகுதி 1-2 வசனங்கள் நான் வாசித்தது போல. 2வது வசனத்தை மாத்திர யாராவது வாசிங்க. 2வது வசனம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இந்த முதல் 2 வசனங்களை பார்த்தால் இந்த ஜெபத்தினுடைய முதல் பகுதியாக நாம் எதை பார்க்க முடியும் என்று சொன்னால், அவருடைய ஜெப குறிப்பை அவர் இங்கே சொல்லுகிறார். அவருடைய ஜெப குறிப்பு என்னவென்றால், இப்பொழுது ஆலயத்திற்கு போக முடியவில்லை, ஏதோ ஒரு தடை, ஒரு பிரச்சனையில் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதனால் தேவாலயத்தில் போய் தேவ சமூகத்தில் அமர முடியவில்லை. அதனால் அவருடைய ஜெப குறிப்பு என்னதான்னா, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என்னால் வந்து நிற்க முடியவில்லை, எப்பொழுது உங்கள் சமூகத்தை வந்து சேருவேன். அதுதான் அவருடைய ஜெப குறிப்பு. நம்முடைய ஜெபத்தின் முதல் படி என்னவென்று சொன்னால், நம்ம இருதயத்தில் உள்ள ஜெபங்கள், ஜெப குறிப்புகள் எதுவோ அதை தேவனிடத்தில் சொல்லுவது தான் நம்முடைய ஜெபத்தின் முதல் படியாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எப்போ ஜெபித்தாலும் உங்களுடைய தேவைகள் எதுவோ, உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவோ அதுதான் முதலாவது வரும். அதைத்தான் முதலாவது தேவனிடத்தில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா காரியங்களும். ஏனென்றால் நம்ம என்ன தேவை என்று நம்ம மனதில் வைத்திருக்கிறோமோ, தேவ சமூகத்தில் செல்லும் பொழுதெல்லாம் அந்த தேவை தான் நமக்கு முன்பதாக இருக்கும். அதைத்தான் முதலாவது தேவனிடத்தில் சொல்லுவோம். அதைத்தான் இங்கேயும் செய்கிறார்கள். அவர்களுடைய தேவை, ஆண்டவரே உங்கள் சமூகத்திற்கு நாங்கள் வரணும், அதுதான் எங்களுடைய தேவை என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருடைய முதல் தேவை என்னதான் அப்படின்னா தேவ சமூகம்தான். இப்போ நான் உங்கள் இடத்துல கேட்டேன்னா, எங்கள் கேஷ்வந்திலேருந்து
கடைசி வரைக்கும் கேட்டோன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவை சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஒரு தேவையை சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் நம்ம எல்லாருடைய தேவையும் ஒன்றே ஒன்று தான். எல்லாருடைய தேவையும் ஒன்றே ஒன்று தான். பிரதானமான தேவை ஒன்றே ஒன்று தான். என்னது? தேவன் தான். தேவ பிரசன்னம் தான். அதுதான் நம்ம எல்லாருடைய பிரதானமான தேவை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் இருக்கிறான், அவனிடத்துல போய் உனக்கு என்ன தேவைன்னு கேட்டால், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், எனக்கு நல்ல குடும்பம் வேணும், நல்ல செலவு பண்ணுறதுக்கு பணங்கள் வேணும், இப்படி பல காரியங்களும் சொல்லுகிறான். சரிப்பான்னு சொல்லிட்டு அவனை அழைத்து கொண்டு போய் ஒரு வனாந்திரத்தில் விடுகிறார்கள். வனாந்திரத்தில் 3 நாட்கள் நீ இருந்தால் அதற்கு பின்பு நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் தந்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். முதல் நாள் முடிகிறது, கையில் இருந்த பாட்டில் உள்ள தண்ணியெல்லாம் என்ன ஆயிடுச்சு? காலி ஆயிடுச்சு. 2வது நாள் எப்படியோ தாக்கு பிடித்து விட்டான். 3வது நாள் வருகிறது, அவனால் இருக்க முடியவில்லை. அந்த வெயிலின் தாக்கத்திலையும் உஷ்ணத்திலையும், எப்படி நம்ம ஆராதனையில் இருக்கிறோம் இல்லையா, இந்த உஷ்ணத்தில் இருக்கிறது போல் அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இப்போ உனக்கு இப்போ என்ன வேணும் கேட்டால் உடனே அவன் என்ன தான் கேட்பான்? சொல்லுங்க, தண்ணி தான் கேட்பான். இல்லைப்பா நீ வீடு கேட்டல, உனக்கு கார் வேணும்ல, அதெல்லாம் தரேன்னா இப்போ அவனுக்கு தேவையில்ல ஒன்றே ஒன்று தான். என்னதுன்னா தண்ணி. அந்த தாகத்திற்கு தண்ணீர் தான் தேவை, வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் இயல்பு, நேச்சர். அதுதான் அந்த இயற்கை விதியை நம்மால் மாற்ற முடியாது. தண்ணீர் மட்டும் இல்லை, மற்ற எல்லாம் இருக்குன்னு வாழ முடியாது. அந்த தாகத்தில் நமக்கு தண்ணீர் தான். எல்லா மனிதனுக்கும் தண்ணீர் தான் தேவை. அதே தான் உங்கள் ஆத்மாவின் தாகத்திற்கு ஒன்றே ஒன்று தான், அது அவருடைய பிரசன்னம் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆத்ம தாகம் அதற்கு ஒன்றே ஒன்று தான். அந்த ஆத்ம தாகத்தை எது தீர்க்க முடியும் என்றால் தேவன் மட்டும்தான், தேவ சமூகம் மட்டும்தான் உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்க முடியும். ஆனால் அநேக நேரங்களில் அது நமக்கு புரியாமல் நம்ம தாகத்திற்கு தேவ பிரசன்னத்திற்கு பதிலாக, ஏன்னா வசனம் சொல்லியிருக்கிறது, நானே ஜீவ ஊற்று, நானே ஜீவ தண்ணீர், என்னிடத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன இருக்காதான்? ஒரு நாளும் தாகமாக இருக்காது. ஏன்னா அவர் தான் நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவர். ஆனால் அதற்கு பதிலாக நாம் எதுலையோ நம்முடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய தாகத்தை தீர்க்க முயற்சிக்கிறோம். எல்லாமே ஃபெயிலியரில் போய் தான் முடியும். வாலிப நாட்களில் என்னெல்லாமோ நம்ம ட்ரை பண்ணுவோம், இதெல்லாம் நமக்கு திருப்தியை தருமா, சந்தோஷத்தை தருமான்னு? இல்லை, எதுவுமே உங்களுடைய தாகத்தை தீர்க்காது. ஒன்றே ஒன்று தான், அவருடைய சமூகம் மட்டும்தான் உங்கள் தாகத்தை தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம எல்லாருடைய பிரதானமான தேவை.